கூகுள் பேல இருக்கிற இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்க அண்ணன் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை அவருடைய அனுமதியே இல்லாம நீங்க நினைச்ச நேரமெல்லாம் உங்களால பயன்படுத்திக்கிட முடியும். உங்க அண்ணன் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை மட்டும் இல்ல, உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை கூட இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி யாரோ ஒருத்தரால கூட அவங்க நினைச்ச நேரத்துக்கு உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை பயன்படுத்திக்கிட முடியும். இந்த மாதிரி உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை உங்க அனுமதியே இல்லாம வேற ஒருத்தர் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்க கூகுள் பே ஆப்பை ஓபன் பண்ணி இந்த குறிப்பிட்ட ஆப்ஷனுக்குள்ள போயிருங்க. அதுக்கப்புறமா கீழே அடியில் இருக்கிற செட்டப் பாக்கெட் மணி ஆன் UPI சர்க்கிள் அப்படிங்கறத தொட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை உங்க அனுமதியே இல்லாம யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய போன் நம்பரை இதுல டைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அவங்களுடைய UPI ஐடி காட்டும். இதுதான் அவங்களுடைய ஐடியா இருந்தா கன்ஃபார்ம் அப்படிங்கறத தொட்டுருங்க. ஒருவேளை இது அவங்களுடைய ஐடியா இல்லனா கீழே இருக்கிற ஸ்கேன் QR அப்படிங்கறத தொட்டு அவரோட ஐடியை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செட் எ மந்த்லி லிமிட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய அனுமதியே இல்லாம உங்களோட பணத்தை அவர் எத்தனை தடவை வேணாலும் எடுத்துக்கலாம்னு அர்த்தம். அதே இது அப்ரூவ் எவ்ரி பேமெண்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை அவர் செலவு பண்ணும்போது உங்ககிட்ட அனுமதி வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்ததா கண்டினியூ அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு எவ்வளவு ரூபா அப்படிங்கறதையும் மேல டைப் பண்ணிட்டு சேஞ்ச் டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு எந்த தேதி வரைக்கும் உங்களுடைய அனுமதியே இல்லாம உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை அவர் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற தேதியை இதுல செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா மே 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம அக்கவுண்ட்ல இருந்து அதிகபட்சமா 3000 ரூபாய் வரைக்கும் என்னுடைய பணத்தை அவர் செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கறத செட் பண்ணிருக்கோம். அடுத்ததா கீழே இருக்கிற கண்டினியூ அப்படிங்கறத தொட்டுட்டு யாருக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பரை இதுல டைப் பண்ணிருங்க. அவ்வளவுதான். அடுத்ததா உங்களுடைய UPI ஐடி பின் நம்பரை என்டர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்கிரீன்ல காட்டிரும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்களா விருப்பப்பட்டு உங்க கூகுள் பேல பண்ணினாலும் சரி, இல்ல உங்க விருப்பமே இல்லாம யாராவது உங்க போனை திருட்டுத்தனமா எடுத்து பண்ணினாலும் சரி, உங்களுடைய அனுமதியே இல்லாம அவர் நினைச்ச நேரம்லாம் எத்தனை தடவை வேணாலும் உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை அவர் எடுத்துக்கிடலாம். இதுக்கப்புறமா நீங்க யாரோட ஆதார் நம்பருக்கு ஓகே கொடுத்தீங்களோ அவரோட போன்ல போய் அவர் ஒரு ஓகே மட்டும் கொடுத்தா போதும், உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை அவர் நினைச்ச நேரமெல்லாம் உங்க அனுமதியே இல்லாம அவர் பயன்படுத்திக்கலாம். என்னதான் இந்த ஆப்ஷன் பலருக்கும் பயனுள்ளதாவே இருந்தாலுமே இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி சிலர் ஏமாந்து போறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதனால உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் குறைஞ்சிருக்கா அப்படிங்கறத எப்படி அடிக்கடி செக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கூகுள் பேல இருக்கிற இந்த குறிப்பிட்ட ஆப்ஷனுக்குள்ள போய் எவனாவது உள்ள குடித்தனம் பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கறத அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அப்படி எவனாவது இருந்தானா சைடுல இருக்கிற இந்த 3 புள்ளியை தொட்டு ரிமூவ் அப்படிங்கறத தொட்டுருங்க. அவ்வளவுதான். உங்களுக்கே தெரியாம உங்க அக்கவுண்ட்ல குடியிருந்தவன் காணாமலே போயிடும்.